ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பக்ரீத் ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி செய்யலாமா? மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது நம்ம விசில் போட்டு 20 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இது போல் பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், கொஞ்சம் இப்போ சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் ஹீட் ஆகி பொன்னிறமாக ஆனதும் நான் ஒரு 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக இருக்கிறதால 4 எடுத்திருக்கேன். அதே இதில் 4 கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் ஒரு 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். பிரியாணியோட ரொம்ப மெயின் பார்த்தோன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும். இதுதான் ஒரு பிரியாணிக்கு ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டை தரும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கல்லுப்பு இதில் தான் சேர்த்துருக்கேன். மட்டனில் நம்ம எதுவும் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 2 சின்ன தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி ஏன் நான் கம்மியாக சேர்க்குறேன்னா நம்ம கேர்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே தக்காளி கம்மியாக தான் சேர்த்துப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ண நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு பிரியாணி ஸ்மெல் மணக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்பைசஸ் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்மளோட ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மட்டனோடு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். நம்ம மட்டன் ஆல்ரெடி வெந்ததால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலாலாம் அந்த மட்டன் உள்ள இறங்குற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடுறதுக்குள்ளே இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகி இது போல் சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ண போகிறேன். கேர்ட் நல்லா சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சமாக வதங்கினாலே போதும். கேர்ட் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இது போல் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிளறினதும் நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி இது போல் கொதிக்க ஆரம்பிக்கும் போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கலக்கிட்டு ஒரு கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் திரும்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இது போல் லெமனில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் எதுக்காக சேர்க்குறோன்னா பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப உதிரியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ஆனது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடதில் சால்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சால்ட்டும் கீ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா ஃபுல்லாக நல்லா எல்லா ரைஸ்லேயும் எல்லா பக்கமும் வந்திருக்கு. நம்ம எவ்வளோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் அது மட்டன் பிரியாணியில் இருக்க டேஸ்ட் மாதிரி வேறு எதுலேயுமே வராது. மட்டன் பிரியாணியில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்குது. அதுபோல் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் பிரியாணியில் இருக்க பீஸ் பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு எடுத்ததால் இது எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ நீங்களும் இது போல் ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்ரீ காமாட்சி சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.